அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ராஜினாமா செய்த வழக்கில் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி, மேலும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை, கரூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவில் இணைஞ்சாங்க. இவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இருவருடைய ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டது தப்பு. சபாநாயகர் மனதை செலுத்தாம எந்திரத்தனமா முடிவெடுத்திருக்கிறதுனால இந்த விவகாரத்துல நீதிமன்றம் தலையிடணும் அப்படின்ற கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்குது. சபாநாயகருடைய முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு முரணானது. இந்த மனு மீது இறுதி முடிவு எடுக்கிற வரைக்கும் விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளை காலியானதுன்னு அறிவிச்ச அந்த விவகாரத்துல மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அந்த மனுவில் முன் வச்சிருந்தாங்க. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்த மனு சம்பந்தமா பதிலளிக்கும்படி சட்டமன்ற செயலாளர், அதே போல சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டது. இது மட்டுமில்லாம ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்றதை எதிர்த்த வழக்குகளோட சேர்த்து இந்த வழக்குகளையும் ஜூலை 22ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.